நம்ம நாடி ஜோதிடம் குறிப்பிட்டு சொல்றதுனால ஏதோ ஓலையை வச்சு பார்க்குறாங்கன்னு இல்ல, நினச்சிக்கிறாங்க. இல்ல, இல்ல இல்ல. ஓகேங்களா? எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது இறைவா அப்படின்ற மாரி, இந்த மாரி சம்திங் ம். டிஃப்ரெண்ட்டா நடக்கிறதுக்கு சில கிரகங்கள் இருக்கு. ஒருத்தர் எனக்கு கால் பண்றாரு. அவர் ஜாதகம் குடுக்குறாரு. குடுத்தோனயே, "சார் இவருடைய லைஃப்ல ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு." அப்படின்னு சொல்றேன். "சார் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார்ங்கிறாரு என்கிட்ட." ம். "இல்ல சார் டிஃப்ரெண்ட்டா இருக்கு." அ பையன் சின்ன பையன். 18 வயசு, 19 ஒரு 22 வயசுக்குள்ள அப்படின்னு வச்சுக்கங்களேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த வயசு பையன் சின்ன பையன். அ ஏதோ டிஃபரெண்ட்டா நடக்குது. லைஃப்ல நடந்திருக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது சார். ஏன்னா எல்லாத்தையும் நாங்க ஒண்ணும் கற்பனை பண்ணி நம்ம என்ன மையா போட்டு பார்க்க முடியல. ஆனா டிஃபரெண்ட்டா நடந்திருக்குது. என்ன மாரி நடந்திருக்கும்னு சொல்லுங்கன்னாரு. ஏதாச்சும் உடம்பு விஷயமா பிரச்சனை இருக்கலாம். ம். இவரு இப்ப ஹாஸ்பிட்டலைஸா இருக்காரான்னு கேட்டேன். உடனே ஆமா சார் அவர் அப்படித்தான் இருக்கிறார். அப்படின்னா 2 வருஷமா கோமால இருக்கிறார். எப்படி ஆச்சு அப்படின்னா, அவர் நல்லா படிச்சவரு. படிச்சுட்டு இங்க இருந்து யுகேவோ, ஜெர்மனியோ ஏதோ ஒரு ஊருக்கு போறாரு. போயிட்டு அங்க ஒரு யுனிவர்சிட்டில படிக்கிறாரு. யுனிவர்சிட்டில படிக்கிறப்ப அங்க காலைல மிஸ்ட்டா இருக்கக்கூடிய டைம். அவர் சைக்கிள்ல தான் டெய்லி அவருடைய வீட்ல இருந்து யுனிவர்சிட்டிக்கு போவாராம். அவர் ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு ரிசர்ச்‌க்காக போயிருவாராம். போறப்ப பெரிய மிஸ்ட்டுக்குள்ள வண்டி விட்டு போயிருக்காரு. பின்னால பெரிய போலீஸ் வண்டிலாம் நம்ம படத்துல பார்ப்போம் இல்லைங்களா? ம். முரட்டுத்தனமா இருக்கும். அந்த வண்டியில ஸ்பீடா அடிச்சு, சுக்கு சுக்கா அள்ளி கொண்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. அவரு பொழப்பாரா? பொழைக்க மாட்டாரான்னு கேட்குறாங்க. அவரு அவரு சுவா சுவா இதே இல்லாம 2 வருஷமா படுத்து கிடக்குறாரு. அப்ப நல்லா படிச்சவன். அவங்க அம்மா, அப்பாவுக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். சாதாரண படிக்காம தண்டமா சுத்திட்டு இருந்தா கூட, இது தருதல உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா எதையாச்சும் செஞ்சுட்டு இருக்கடான்னு சொல்லலாம். நல்லா படிச்சிருக்கப்ப கனவுகளும் அவங்க அம்மா, அப்பாவுக்கு என்னவா இருக்கும்? அபரிவிதமா இருந்திருக்கும். பையன் அப்படி படிப்பான். இப்ப கனவுகள் ஒரு செகண்ட்ல என்ன ஆயிடுதுங்க? உடைஞ்சிருது. ஒருத்தர் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு விஷயமா செக் பண்ண வராரு. செக் பண்ண வரப்ப வேற விஷயமா செக் பண்ண வராரு. ஏதோ ஒரு கம்பெனில சேர்றதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டோ ஏதோ ஒரு ஜெனரல் டெஸ்ட் எடுக்க வராரு. பார்க்குறப்போ அவர் கிட்னி இல்லன்னு சொல்றாங்க. ஒரு கிட்னி. ஒரு கிட்னில தான் ஓடுதாம் வண்டி. இது மாரி நெறைய பேர் இருக்கிறாங்க. ம். அதுக்கப்புறம் இதே மாரி இன்னொரு கேஸ் செக் பண்றப்ப செக் பண்றப்ப பிளட்ல கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க. இது மாரி ஒரே நாள்ல, ம். அது 1 மணி நேரத்தில லைஃப் சேஞ்ச் ஆனவங்க நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. இப்படி லைஃப் சேஞ்ச் ஆனவங்களுக்கு சில விஷயங்கள நான் சொல்லக்கூடிய இணைவுகள உங்க ஜாதகத்துலலாம் போட்டு உட்கார்ந்து நோண்டாதீங்க யாருமே. வியூவர்ஸ் சரிங்களா? ஒரு ஜாதகத்துல சூரியனும், புதனும். புதன் வக்ரமாகி சூரியனோட சேர்ந்து கன்னியில இருந்தா. அல்லது புதன் சிம்மத்தில ஏறி சூரியன் கன்னியில இருந்தா. அப்ப சூரியன், புதன் பரிவர்த்தனை. இந்த மாரி பரிவர்த்தனைகள் வாழ்க்கையில ஒரு புரட்டி போட்ட பிரச்சனைய குடுக்குது. அதே போலவே ஒரு ஜாதகத்துல சந்திரனும், புதனும் இணைஞ்சிருந்தா. சந்திரன், புதன் 1, 5, 9ல இருந்தா. சந்திரன், புதன் பரிவர்த்தனை ஆயிருந்தா. இது மாரி விஷயங்களும் வாழ்க்கையில புரட்டி போட்ட மாரி ஒரு சம்பவத்த நடக்குது.